தாவேகா நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய கட்சி. மிக குறுகிய காலத்தில் அந்த கட்சி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கும், கட்சியினுடைய பிரமுகர்களுக்குடைய ஒரு கருத்து மாறுபாடு. கருத்து மாறுபாடுனா கொள்கை ரீதியான சித்தாந்த சண்டைக்கு வாய்ப்பு இல்லன்னு நெனைக்கிறேன். நீயா? நானா? போஸ்டர்ல உன் படமா? என் படமா? என் பேர் பெருசா இருக்கா? உன் பேர் பெருசா இருக்கா? இந்த மாரியான சண்டைகள் நெறைய நடக்கிறதா வர்றாங்க. ஒரு நிர்வாகி கார்ல கோவமா ஜால்ரா அடிக்கிறவன், பொய் பேசுறவனுக்கு மட்டும் தான் அந்த கட்சியில இடம்னு கோவமா பேசிட்டு கார்ல போற மாரி வீடியோ. இவங்கலாம் யாருன்னா விஜய் கட்சியில சேர்ந்தவங்க. நெடுங்காலமா விஜய் கட்சியில இருந்தவங்களான்னு கேட்டா, கட்சி தொடங்கிய 2 மாசத்துல எல்லாம் 2 மாசத்துல கட்சியில இருக்கிறவங்க, பதவி போட்டவங்களுக்குரிய இவ்வளவு நீ பெருசா, நான் பெருசாங்கிற சண்டை நடப்பத வீடியோ ஆதாரத்தோட ஊடகங்கள்ல வெளிய வந்திருக்கு. இத எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா திமுகல கோஷ்டி பூசல் இருக்கும், அதிமுகல இருக்கும், பாமக இதெல்லாம் ஒரு 1/4 நூற்றாண்டு பொன்விழா, பவள விழா கண்ட கட்சியில கோஷ்டி பூசல் இருக்கும். அதுவே விமர்சனமா எதிர்க்கட்சியில பேசுவாங்க. இது என்ன கட்சி அப்படின்னு. கட்சி தொடங்கி 3 மாத குழந்தையா இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இவ்வளவு ஈகோ, ஓம் போஸ்டர் சண்டை, கோஷ்டி பூசல் நடக்குதுன்னா, இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? அப்ப இவங்க மாற்று அரசியல் கட்சி இல்லையா? மாற்று அரசியல் என்று விஜய் தான் சொல்கிறார். என்ன மாற்று என்று அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும். அவருக்கே அந்த புரிதல் இல்லை. என்ன மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வந்திருக்கிறோம், எந்த மாற்று என்று தெரியாமல் தான் அவரே கருவாட்டு பானைக்குள் சர்க்கரை பொங்கலை செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவரிடத்தில் புரிதல் இல்லாத போது அவரை பின்பற்றுகிற அந்த தோழர்களிடத்திலே ஒரு புரிதல் இருக்கும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்க கூடாதுதான். அதே நேரத்தில் விஜய் கட்சிக்குள் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு சலசலப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்து விஜய்களுடைய கவனத்துக்கு போயிருக்கிறதா? விஜய் தன்னுடைய கவனத்தை இந்த கட்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று திரும்பி பார்க்கிற இடத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். காரணம், புஷி ஆனந்த் என்று ஒருவரை வைத்திருக்கிறார். அவர்தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர் ஒரு நிழல் விஜயாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். விஜய் தான் அங்கே அதிகார மையம். அவரை மையப்படுத்தித்தான் அரசியல், அவரை மையப்படுத்தித்தான் அந்த இயக்கம், அவரை மையப்படுத்தித்தான் வந்து சேருகிறவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிக்கும். ஆனால் அங்கே நான் தான் விஜய், விஜய்க்கு நான் தான் எல்லாமுமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் வெளிப்படுகிறார். அவருடைய ஆதரவாளர்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நீங்கள் சொல்லுகிற சம்பவத்துக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்ததாக செய்திகளிலே நான் பார்த்தேன். தன்னுடைய படம் சிறிதாக இடம்பெற்றிருந்தால் எதற்காக என்னுடைய படத்தை சிறிதாக போட்டிருக்கிறாய்? விஜயுடைய படத்துக்கு இணையாக என்னுடைய படத்தை போட வேண்டாமா? என்னுடைய படத்தை போடவில்லை என்றால் தொலைத்து கட்டி விடுவேன் என்றெல்லாம் நிர்வாகிகளிடத்திலே பேசி மிரட்டுகிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் விஜயனுடைய கவனத்துக்கு போகிறதா? விஜய் தன்னை ஒரு விஜயகாந்த் என்று காட்டிக் கொள்கிறார். ஆனால் விஜயகாந்தோடு இருந்தவர்கள் இப்படியெல்லாம் வெளிப்படவே இல்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் துவக்கத்தில் விஜயகாந்தோடு வந்தார்கள் அல்லவா அந்த கேப்டன் மன்றத்தினுடைய தோழர்கள். அந்த தோழர்கள் விஜயகாந்த் மீது மாறாத பற்றுறுதி கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பு அவர்களை கொஞ்சமாக பொது வாழ்க்கைக்கு பழக்கினார் விஜயகாந்த். அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? தன்னுடைய பிறந்த நாட்களுக்கு தையல் மிஷின், உதவ முடியாதவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தம், இப்படியெல்லாம் அந்த கட்சி தோழர்களை பொது நீரோட்டத்துக்கு அழைத்து வந்தார். கேப்டன் மன்றம் என்று துவங்கி அதற்கு ஒரு கொடி அறிமுகம் செய்து எல்லாம் செய்து கொண்டே வந்தார். அந்த கட்சியிலும் நிழல் அரசாங்கமாக, அந்த கட்சியிலும் நிழல் அதிகார மையமாக சிலர் செயல்படுகிற போது அதை மட்டுப்படுத்தினார் விஜயகாந்த். குறிப்பாக மறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் ராமு வசந்தன் அவர்களை நான் பலருக்கு நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அவர்தான். அவர் போய் அண்ணன் விஜயகாந்த் கிட்ட சில செய்திகளை சொன்னார். அப்போது அண்ணன் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவைத்தலைவராக இருந்தார். பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு அரசியல் எல்லாம் தெரியும். பண்டுட்டி ராமச்சந்திரன் எத்தகைய பின்புலம் கொண்டவர் என்பது விஜயகாந்த் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் பண்டுட்டி ராமச்சந்திரன் அந்த அதிகார மையத்துக்குள், அந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்குள் சில இன்ஃபுளுன்ஸ்ல ஈடுபடுறாரு, சில நேரங்கள்ல அவர் ஒரு அழுத்தம் கொடுக்குறாருங்கிறப்ப அண்ணன் ராம வசந்தம் போய் அதை சொன்னோன்ன அதை மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து பண்டுட்டியார்கிட்ட, நீங்க இதுக்கப்புறம் எதுவும் கட்சி தோழர்கள்கிட்ட பேசாதீங்க, அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, நீங்க என்னை பத்தி சில குறை நிறைகள் சொன்னா கூட அதை அவர்கள் என் மீது இருக்கிற அன்பின் வெளிப்பாட்டின் காரணமாக உங்க மேல கோபப்படுவாங்க, நீங்க மூத்தவர், எனக்கெல்லாம் அண்ணன், இப்படி ஒரு பக்குவப்படுத்தி அவரையும் சரி செய்தார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களையும் அதே நேரத்தில் சரி செய்து 2 பேரையும் பேரலா எடுத்துட்டு போற ஒரு ஆளுமை விஜயகாந்த் கிட்ட இருந்தது. இது நடந்த உண்மை சார். அண்ணன் ராமவசந்தன் மறைந்தார். இன்றைக்கும் பண்டுட்டியார் உயிரோடு தான் இருக்கிறார். விஜயகாந்தோடு அன்றைக்கு தொடர்பில் இருந்த அண்ணன்கள் எல்லாம் இன்றைக்கும் அவரோடு அந்த கட்சியில இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு விஜய் வந்திருக்காரா? விஜய் தனக்கு இதெல்லாம் நடக்கும்ங்கிறது தெரியுமா அவருக்கு? அவர் இதெல்லாம் கவனம் செலுத்தி எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு புரிதலோடு இருக்காரா? அவருக்கே அரசியல் புரிதாயிடுச்சு. அவருக்கே அரசியல் புரிதல் இல்லாத ஒரு போக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறதே. இந்த நேரத்தில் விஜயால் என்ன செய்ய முடியும்? புஷி ஆனந்த் கொடுக்கிற அறிக்கையை கொடுக்கிறாரு,
தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வேற எந்த ஊர்ல சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. ஆசிஃபாக்கள் இங்கேவா பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள்? எனக்கு என்னமோ ஆளுநர் ரவி அப்பப்ப இப்படி கொடுப்பாரு, உங்களுக்கு தெரியும். ஆளுநர் ரவி பேசுற மாதிரியே இருந்தது அது. சார், புஷி ஆனந்த் ஒரு பிஜேபி ப்ராடக்ட். அந்த பிஜேபி ப்ராடக்ட் கொடுக்கிற அறிக்கைகளை வைத்துக்கொண்டு, அவர் சொல்கிற ஆலோசனைகளை வைத்துக்கொண்டு விஜய் இயங்குகிறார் என்று சொன்னால், அந்த பிஜேபி ப்ராடக்டினுடைய இன்னொரு ப்ராடக்டாகத்தான் வெளிப்படுகிறார் விஜய் என்றுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜயினுடைய அரசியல் அப்படித்தானே நகருகிறது. விஜயினுடைய பேச்சுக்கள் அப்படித்தானே வெளிப்படுகிறது. இப்போதும் கூட புஷி ஆனந்த் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறார் என்று விஜய் தெரிந்து கொள்கிறாரா, அல்லது தெரிந்தும் தெரியாததை போல நடிக்கிறாரா? இதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி. 2 மாத குழந்தை சார், நீங்க சொன்னதை போல அதற்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. இந்த பிரச்சனைகளை களைய வேண்டுமா இல்லையா? சீமான் கட்சியில நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சி நெடிய தூரம் பயணித்து வந்து விட்டது விஜயோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது. அந்த தலைமையிடம் இருக்கக்கூடிய சில தகுதி குறைபாடுகள் அதற்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. ஆனா விஜயினுடைய தகுதி குறைபாடுகள் காரணமாக விஜய் யாருக்கிட்டையும் இரவெல்லாம் மது அருந்தி விட்டு ஏதாவது கண்ட மொழிகள்ல பேசுறாரான்னு நமக்கு தெரியாது. அப்படி எந்த செய்திகளும் ஆதாரப்பூர்வமாக வெளிவரவில்லை. எனவே அந்த தோழர்கள் விஜயை பார்த்து எதுக்காக நாம இவர் கூட இருக்கணும்னு முரண்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் மீது இருக்கிற ஈர்ப்பின் காரணமாகத்தானே வர்றாங்க. விஜயை நம்பித்தானே வர்றாங்க. அவர் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அவருடைய பேச்சின் மூலமாக அதை நம்புகிறார்களா இல்லையா? திரை மொழியில் அவரை பார்க்கிறார்களா இல்லையா? அப்போ இந்த தோழர்கள், உங்களை நம்பி வந்த தோழர்கள் இப்போது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு சில அடக்குமுறைகள் கட்சிக்குள்ளேயே நடக்குது. அதை நீங்க மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அதனாலதான் அண்ணன் விஜயகாந்த் குறித்த செய்திகளை நான் சொன்னேன். அண்ணன் விஜயகாந்த் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அது பண்ருட்டியாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணாரு, அதே நேரத்துல தன்னுடைய தோழர்களுடைய மனக்குமுறலையும் சரி செய்தாரா இல்லையா? ஒரே வார்த்தை 2 பக்கமும் சரியாச்சே. ஆனா இப்ப அந்த மாதிரி நீங்க செய்ய முடியுமா? புஷி ஆனந்த் அடக்கி வைக்க முடியுதா உங்களால? என்ன சார் அது போன் போட்டு கட்சி தோழர்கள்ட்ட சொல்றாரு, என்னுடைய படமும் விஜயுடைய படமும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கணும்னு சொல்றாரு. விஜயை விட பெரிய ஆளா புஷி ஆனந்த்? இதை வளர விடுவது விஜய்க்கு ஆபத்து இல்லையா? விஜய் பக்கமே நம்ம சில விஷயங்களை அறிவுரையாகவே சொல்லியே பேசுவோம். ஏன் விஜயை விமர்சிக்கணும் பாவம்? இல்ல சார், விஜய்க்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க உங்களுக்கு தெரிந்த வல்லம் பசீருக்கு தெரிஞ்சிருக்கிறது, கட்சிக்கு வெளியே இருக்க உங்களுக்கு தெரியும் போது புஷி ஆனந்த் குறித்து இந்த விமர்சனம் இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. தொடக்கத்திலேயே நீங்க புஷி ஆனந்த் குறித்து ஒரு மாநாட்டுக்கு முன்னாடியே நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க. புஷி ஆனந்த் குறித்த நினைவு இருக்கு எனக்கு. தலைப்பு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு தலைப்புல நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப தொடர்ச்சியா புஷி ஆனந்த் குறித்து வருவது விஜய்க்கு தெரியாதா? இல்ல அவர் இல்லைன்னா அவரால் இயங்க முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்காருங்கிற கேள்வி வருதுல்ல? இதுல நான் உங்களோட முதல் கேள்வியை மறுத்துறேன் சார். வல்லம் பஷீருக்கு தெரிஞ்சது விஜய் கிட்ட. சார், நான் பொலிட்டிக்கல் அப்சர்வரா கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக இந்த அரசியல்லையே முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் சார். விஜய்க்கு அதெல்லாம் கிடையாது சார். அவருக்கு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன்னா என்னன்னு தெரியாது சார். அவர் சொல்றாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ங்கிறாரு. நாம பாராட்டுறோம். அந்த திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் பெயரால் திராவிடத்தை விமர்சிக்கிறார்களே, அவர்களுக்கு விஜயினுடைய பதில் என்ன? தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு என்று பேசுகிறார்களே, அதற்கு விஜயினுடைய புரிதல் என்ன? திராவிடத்தினுடைய நாற்றங்காலில் வளர்ந்ததுதான் தமிழ் தேசியம் என்று பேசுவதற்கு விஜய்க்கு செய்திகள் இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்குல்ல. அது $1 மில்லியன் கொஸ்டினை நோக்கி நீங்க வைக்க வேண்டியிருக்கு. எத்தனை கேள்விக்குறிகளை போட்டாலும் விஜய்க்கு அதனிடத்திலே பதில் இல்லை. அவர் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு வாசிச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது. அவருக்கு அரசியல் பார்வை இல்லை. இந்த அரசியல் கட்சி எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற புரிதல் குறைபாடு அவரிடத்துல இருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். இல்லைன்னா தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? புஷி ஆனந்த் விவகாரத்தை நீங்க நல்லா நினைவுபடுத்துறீங்க. புஷி ஆனந்தினுடைய அலங்கோல காட்சிகளால் தான் இப்படி இந்த மாநாடுகள் இவ்வளவு மோசமான ஏற்பாடுகளின் மூலமாக ஒரு முழுமை பெறாமலேயே தேதி தள்ளி கொண்டே போகிறது என்றெல்லாம் நாம் பேசினோம். புஷி ஆனந்த் தவறான முறையில் வழி நடத்துகிறார் என்று பேசினோம். அதன் பிறகு விஜய் கொஞ்சம் வேறு மாதிரியாக வெளிப்பட துவங்கினார் என்றும் நாம் பேசினோம். மீண்டும் கட்சி துவங்கி அவருடைய மாநாடு அறிவிக்கப்பட்டு மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு அவருடைய அறிக்கைகள் எல்லாம் புஷி ஆனந்தினுடைய கருத்துக்களாகவே வெளிப்படுகிறது. அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் புஷி ஆனந்தை மையப்படுத்தியே இருக்கிறது. அவர் அப்ப டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரா? இவர் தான் அரசியல் குருவாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இவரைத்தான் அவர் பின்பற்றுகிறாரா? அவருக்கென்று ஒரு பார்வை இல்லையா? அவர் தன்னுடைய சகாக்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகிறார்? தன்னுடைய சகாக்களோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி இருக்காரா? இந்த 2 மாத காலத்துல தன்னுடைய சகாக்களை நேரடியாக அழைத்து பேசுகிற அளவுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி விஜய் கிட்ட வந்திருக்கா? இல்லையே. இப்பவும் புஷி ஆனந்த் தான் அழைத்து கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்ப அவர் யார் அழைச்சிட்டு போவாரு? தன்னை யார் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு போவார். தன்னை யார் முழுமையாக நம்புகிறதற்கு தயாராக இருக்கிறார்களோ, நம்பகத்தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு போவார்.
அப்ப விஜய் ஒரு பெரிய மதில் சுவரை தனக்கு முன்னாலும் பின்னாலும் வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா இந்நேரம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்போம். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பெண் நிர்வாகி இங்க எல்லாம் வேஷம் போடுறவங்களா இருக்கிறாங்க, இங்க எல்லாம் நடிகர்களாக இருக்கிறாங்க, நடிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாமேலேயே தடுத்திருக்க முடியுமே, ஒரே நாள்ல வெளிப்பட்டாங்களா? அண்மையில ஏதோ ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு நாடார் சமூக தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்வு, அறிவிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் போயிருக்கிறாங்க. அவருக்கு எதிராக ஒரு அணி போய் இவர்தான் மாவட்ட செயலாளர் சொல்லி மாவட்ட செயலாளர் வாழ்க என்று அவரை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். அப்ப அறிவிக்கப்படாதவரை மாவட்ட செயலாளர் என்று சொல்கிற அளவுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ள எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய நிர்வாக சிக்கல்கள் வந்திருக்கு பாருங்க. அப்ப இதை யார் சரி செய்யணும்? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சரி செய்யணும். பொதுச் செயலாளர் மீதுதான் குற்றச்சாட்டு. அடுத்து யார் சரி செய்யணும்? கட்சியினுடைய தலைவர் சரி செய்யணும். அப்ப தலைவர் சரி செய்கிற இடத்தில் இருந்து இதுவரை பேசவில்லை என்பதால் தானே அந்த பெண் நிர்வாகி அவ்வளவு கோபமாக வெளிப்படுகிறார். இல்லை என்று சொன்னால் வெளிப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன சொல்லி இருக்கணும் சார்? ஒரு விஷயம் சார், இந்த விஷயத்துல நான் காளியம்மாளை பாராட்டுறதா நீங்க எடுத்துக்க வேண்டாம். அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அண்ணன் பாத்துக்குவாங்க. இது வரைக்கும் வெளிப்படவே இல்லை அந்த அம்மா. இப்பதான் ஒரு மேடையில திடீரென 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்தாருன்னு வெளிப்பட்டு உண்மையை பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மேடையில வச்சுக்கிட்டே இப்படி அவ்வளவு ஓப்பனா சொன்னாங்கன்னு தெரியல. திட்டமிட்டு பேசினார், அவ்வளவுதான். உடைத்து சீமானை வைத்துக் கொண்டே பேசினார். இந்த மேடையை முழுமையாக பயன்படுத்தி நீங்க நல்லா சீமானுடைய கோபத்தை அந்த நேரத்துலதான் நீங்க பாக்கணும். சீமான் மேடையில பேசும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏன் காளியம்மாள் உங்களுக்கு தெரியாதா? காளியம்மாள்ங்கிற பேர் உங்களுக்கு நினைவு இல்லையா? ஆமா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் புறக்கணிக்கிறானா அந்த அம்மாவை. ஒரு சகோதரி சொன்னாங்க 10 நிமிடம் அப்படின்னு. நான் படம் எடுக்க போல, அந்த சப்ஜெக்டுக்குள்ள போவேன். அதுக்குள்ள போனா பெரிய சப்ஜெக்ட் பேச வேண்டியது நிறைய செய்திகள் வந்துடும். அப்புறம் இன்னொரு நேர்காணலுக்குள் நாம் போக வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். நாம் இப்போது விஜய் குறித்தே பேசுவோம். எனவே அப்படி கூட அவர் வெளிப்பட்டார். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு. அவர் எந்த கருத்தையும் கட்சிக்கு எதிராக தெரிவிக்கவே இல்லை. தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம், ஊடகங்கள்ல பேசினாரா? ஆனா இந்த கட்சிக்குள் ஒரு நிர்வாக சிக்கல் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே 2 மாதத்துக்குள் ஒரு பெண் நிர்வாகி பேசுகிறாரு. அந்த அளவுக்கு நிர்வாகம் மோசமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் உங்க கட்சியே நீங்க பாதுகாக்க முடியாம நீங்க என்ன சார் அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க? உங்க கட்சி நிர்வாக கட்டமைப்புக்குள்ளேயே உங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. உங்க கட்சி கட்டமைப்புக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியாம நீங்க அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கிழிக்க போறீங்க. எனவே விஜய் இப்போதுதான் அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டிருக்கிறார். இனிமேல் அவர் கற்க வேண்டிய பாடம் நிரம்ப இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதில் மிக முக்கியமான ஒண்ணு, மாரி செல்வராஜுடைய வாழை திரைப்படத்தில் நடித்த அந்த சிறுவன், அந்த படத்தின் நாயகன் அவர்தான். அவர் விஜய் கட்சியில சேர்ந்துட்டாரு. அது மாரி செல்வராஜின் கிராமம், அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமம் அப்படியே விஜய் கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? ஒரு கிராமம் சேர்ந்துட்டுச்சுன்னா விஜய்க்கு மாஸ் வந்துருச்சுன்னு அர்த்தமா? மாரி செல்வராஜ் இமேஜ் அப்படியே விஜய்க்கு பயன்படுதுன்னு அர்த்தமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சிவனைந்தன் அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் ரொம்ப அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு அண்ணன் மாரி செல்வராஜ் உண்மையிலேயே வழி நிறைந்த அந்த படைப்பை மக்களுக்கு தந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அந்த தம்பிகள் இருவரினுடைய நடிப்பை இயல்பாக புறந்தள்ளி விடவே முடியாது. சினிமாவிலேயே அந்த தம்பிகள் எப்படி வெளிப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு திரை நட்சத்திரத்தினுடைய ரசிகர்களாகத்தான் வெளிப்பட்டார்கள். ஒருவர் ரஜினிகாந்த், இன்னொருவர் கமலினுடைய ரசிகர். அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்ப ஒரு ரசிகர் மனப்பான்மையில் தான் கதையில் கூட அவர்களுடைய காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அந்த நிலையிலிருந்து நீங்கள் விஜயினுடைய ரசிகராக அவர் போயிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் சார், வாழை படத்தினுடைய ஹீரோவாக நடித்த அந்த தம்பி போயிருக்காரு. அவருக்கு முதல்ல ஓட்டு இருக்கா? 18 வயது நிரம்பிடுச்சா அவருக்கு? முதல்ல அதை பரிசோதிச்சுக்கங்க. 18 வயது நிரம்பாத ஒரு தம்பியை கொண்டு வந்து சேர்த்திருக்க. சரி, அது கூட மகிழ்ச்சி. நாளை ஒரு நட்சத்திரமாக அவர் வருவார், மேடையிலே பேசுவார், அதன் மூலமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படும் மேடையில். அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், தவறில்லை. மாரி செல்வராஜினுடைய கிராமமே சேர்ந்து விட்டது, இது என்ன பேச்சு? புளியங்குளம் என்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் சேர்ந்தார்கள் என்று சொல்லுங்கள். மாரி செல்வராஜினுடைய கிராமமே சேர்ந்து விட்டது என்று சொன்னால் மாரி செல்வராஜ் சேர்ந்ததாக பொருள் கொள்ளப்படுமா? இதெல்லாம் இவர் திட்டமிட்டு பரப்புகிற செய்தி. ஏதோ மாரி செல்வராஜ் விஜய்க்கு பின்னால் இருக்கிறார் என்று சொல்வதை போல நான் இப்படியே வைக்கிறேனே. ஒருவேளை மாரி செல்வராஜே விஜயோடு சேர்ந்து கொண்டால் கூட என்ன, விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிடுவாரா? மாரி செல்வராஜுக்கு அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கா? அவர் ஒரு படைப்பாளி, அவர் ஒரு கலையை படைக்கக்கூடிய படைப்பாளி, அவ்வளவுதான். அவருடைய படைப்புகளை ரசிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக, நசுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக, யாரும் பேசாத செய்திகளை பேசுகிற ஒரு படைப்பாளியாக அவர் இருக்கிறார். எனவே அவரை கொண்டாடி மகிழ்கிறோம், அது வேறு. ஆனால்
அவர் அரசியல் ரீதியாக ஒரு முடிவை எடுத்து அவரையே விமர்சித்து அவரையே ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற சமூகம் சார் இந்த தமிழ் சமூகம். நீங்க ரஞ்சித் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கலைகளை வெளிப்படுத்தினார். ரஞ்சித் பேசாத பொருட்களை எல்லாம் சினிமா துறையில் பேசினார். யாரும் தொட முடியாத, தொட துணியாத ஒரு இடத்தை அவர் தொட்டார் என்று நாம பெருமை பேசணுமா இல்லையா? பேசியவர்கள் எல்லாம் யார்? திராவிட இயக்கத்தவர்கள். கொண்டாடியவர்கள் எல்லாம் யார்? திராவிட இயக்கத்தவர்கள். ஆனால் அவர் திராவிடத்தின் மீதே கல்லெறிகிற போது இன்றைக்கு ரஞ்சித் யார் என்று அம்பலப்பட்டு போனாரா? எல்லாரும் என்ன ஒட்டுமொத்தமாக ரஞ்சித் பின்னால் போயிட்டாங்களா? தமிழ்நாடு என்ன ஒட்டுமொத்தமாக ரஞ்சித்தை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அவருடைய படைப்பை கொண்டாடினார்கள். அது வேறு. இப்போதும் அந்த படைப்புகள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் தனிப்பட்ட ரஞ்சித் என்கிற நிலைப்பாடு வருகிற போது, அவருடைய கருத்து, அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு என்று வருகிற போது அதையும் விமர்சிக்கிற இனமாக தமிழ் சமூகம் வெளிப்பட்டிருக்கிறது. அதே தானே மாரி செல்வராஜுக்கு பொருந்தும். வாழையை கொண்டாடிட்டோம், மாமன்னனை கொண்டாடிட்டோம் என்பதற்காகவே மாரி செல்வராஜை ஏற்றுக்கொண்டோம் என்பது அல்ல. மாரி செல்வராஜ் களத்துக்கு வந்து எப்படி வெளிப்படுகிறார் என்பதுதான். புளியங்குளம் கிராமத்தில் இருக்கிற மாரி செல்வராஜ் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மாரி செல்வராஜ் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டா அந்த தொகுதியை உள்ளடக்கி இருக்கிற, அந்த கிராமத்தை உள்ளடக்கி இருக்கிற தொகுதி சிறுவைகுண்ட தொகுதி, அந்த தொகுதியில விஜய் நின்று வெற்றி பெற்றுவாரா? போய் நிக்க சொல்லுங்களேன். மாரி செல்வராஜ் ஊரே தான் சேர்ந்துருச்சா? இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக எந்த பயனையும் தராது சார். அன்றாட செய்திகளுக்கு கிடைக்கக்கூடிய கிளிப்பிக்ஸ், அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். பரபரப்புக்கு ஒரு செய்தி, ஒரு நிமிடத்துக்கு மாரி செல்வராஜ் கிராமம் விஜய் கட்சியில் இணைந்தது, அவ்வளவுதான். அதோடு அது நிறைவு பெற்றுவிடும். நாளைக்கு காலையில வேறு செய்திகள் வந்துவிடும். இது விஜய்க்கும் எந்த பலனையும் தரப்போவதில்லை. மாரி செல்வராஜ் அரசியல் ரீதியாக நகருகிறார் என்கிற ஒரு செய்தியை இவர்கள் கருத்துருவாக்கம் செய்வதற்கு இது பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதுவும் அவர்களுக்கு பயன் தராது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கண்டிப்பா விஜய் கட்சியில் கவனிக்க வேண்டிய விஷயம் கட்டமைப்பு எப்படி இருக்குதுங்கிறதா. கட்டமைப்பை இன்னும் உருவாகலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அதில் விஜயினுடைய இன்னொரு முகமாக இவங்க புசியானதை கொண்டு வராங்க. அதை நிர்வாகிகள் விரும்பல. அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு எதிராக எனக்கு தெரிஞ்சு தேமுதிக மிகப்பெரிய எதிர்ப்புகளை பார்த்ததில்லை நான். அது எப்படி ஏடிபி காரரை போய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு யாரும் எனக்கு தெரிஞ்சு கேட்கல. நீங்க அந்த உதாரணத்தை கூட சொன்னீங்க. ஆனால் இப்ப புசி ஆனந்துக்கு எதிராக விஜய் ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள், விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க யாருமே புசி ஆனந்தை ஏற்கவில்லைங்கிறது தெரியுது. அப்படித்தானே? யாரும் பெருசா புசி ஆனந்தை விஜய்க்கு ஈக்குவலா சார் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் தான் சார் ஆதர்ச நாயகன் அவர்களுக்கு. விஜயை பார்த்துத்தான் இந்த இயக்கத்துக்கு வந்தார்கள். விஜய் தான் மாற்றத்துக்கான முகம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். புஷி ஆனந்தை பார்த்து யாரும் வரவில்லை. கட்சி புஷி ஆனந்துடைய கட்சி அல்ல. இந்த தோழர்கள் எல்லாம் புஷி ஆனந்தினுடைய ஃபாலோயர்ஸ் கிடையாது, விஜயினுடைய ஃபாலோயர்ஸ். கட்டமைப்புக்குள்ள அவர் பொதுச் செயலாளர் என்கிறார். பொதுச் செயலாளருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு சிலர் எத்தனைக்கலாம். இன்னொன்னு, அந்த கட்சி தோழர்களுக்கு கட்டமைப்பு தெரியாது சார். பொதுச் செயலாளருக்கு இந்த மரியாதையை கொடுக்கணுங்கிறதே அந்த தம்பிகளுக்கு தெரியாது. முதல்ல பொதுச் செயலாளர், தலைவர் விஜய் தாயா, அவர் யாரையா, அவர் எதுக்கு எங்கள்கிட்ட சொல்றாருன்னு கேட்கக்கூடிய மனப்பக்குவம் படைத்திருக்கிற தம்பிமார்கள் அவர்கள். ஏன்னா அவர்கள் இன்னும் அரசியல் பயிலவில்லை. அவர்கள் இன்னும் அரசியல் களத்துக்கு முழுமையாக வந்து சேரவில்லை. பொதுச் செயலாளர்னா என்ன அதிகாரம், தங்களை கட்சியிலிருந்து நீக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்குங்கிறதே அந்த தம்பிகளுக்கு தெரியாது. அவன் என்ன நினைப்பான், நாளைக்கு உண்மையிலேயே அந்த தம்பியை கட்சியை விட்டு நீக்கிட்டா கூட இவர் யாரையா நீக்கிறது, தலைவர் தான் என்ன நீக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அரசியல் புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நிர்வாக சிக்கலுக்குள் இருந்து கொண்டு புஷி ஆனந்த் ஒரு ஆளுமையாக வெளிப்படுவதற்கு முயற்சி செய்கிறார், வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். இது அந்த தோழர்களுக்கு சிக்கலை உருவாக்குகிறது. இந்த புரிதலை முதல்ல நீங்க வந்து தலைமையிலிருந்து கீழ்நிலை வரைக்கும், கிளைக்கழகம் வரைக்கும் ஏற்படுத்தணுமே. நீங்க கட்சிக்கு பேர் வச்சீங்க, கொடியை கொண்டு வந்தீங்க, நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க, இன்னும் முழுமையாக அதுவே நிறைவு பெறல. உங்களுடைய கட்டமைப்பை நீங்க இன்னும் வலுப்படுத்தல. வலுப்படுத்தியதற்கு பிறகு கட்டமைப்பு இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கிற அந்த இயங்கியலே அவர்களுக்கு சொல்லி தந்தால் தானே உண்மையிலேயே புஷி ஆனந்தினுடைய செல்வாக்கு என்ன என்பது தெரிய வரும். அவங்களுக்கு புஷி ஆனந்துக்கு இந்த கட்சியில் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் என்ன என்பது தெரிய வரும். அதையே செய்யாமல் இருந்தால் அவர்கள் இப்படி முரண்படத்தான் செய்வார்கள். இன்னொன்று, விஜய் தன்னுடைய தோழர்களோடு நேரடியா இன்டராக்ட் ஆக முடியாது சார். அவர் ஒரு மிகப்பெரிய திரை நடிகர், அவ்வளவுதான். அதுவும் பல கோடிகளில் சம்பளம் வாங்குகிற திரை நடிகர், உச்ச நட்சத்திரம் சார் அவரு. அவரால் கேரவன் இல்லாம ஒரு இடத்துக்கு நகரவே முடியாது, ஒரு இடத்தில் இருக்கவே முடியாது. ஒரு மக்களை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை கூட அவரால் நடத்த முடியாது. அவருக்கு அதெல்லாம் முடியாத காரியம். எனவே அப்போ அவருக்கு முன்னால் ஒருவரை முன்னிறுத்தி கொண்டு ஒரு ஃபில்டர் தேவைப்படுது. அந்த ஃபில்டராக புஷி ஆனந்த் பயன்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த டைரக்ட் இன்டராக்ஷன் இல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடரத்தான் செய்யும். விஜய் இதை சரி செய்வதற்கு முன்வர வேண்டும். முன் வருவாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பா ஒரு திராவிட இயக்கத்தில் பயணித்தவர் நீங்க. திராவிட இயக்கத்திலும் இது மாதிரி உட்கட்சி கோஷலை நீங்க பார்த்தவர். வெளிப்படையாக மதிமுகவில் இருந்தவர் நீங்க. திராவிட கட்சி கடந்து திராவிட இயக்க பற்றாளர்கள், பேச்சாளர்கள், அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடியவர் நீங்க. அந்த தளத்தில் இப்போ புதிதா உருவாயிருக்கூடிய இந்த விஜய் கட்சியினுடைய சிக்கல் என்னவா இருக்கு
அழகா சொன்னீங்க. புசியானது மட்டும் சிக்கல் இல்ல. அந்த ரசிகர்களுக்கு பொதுச் செயலாளர், பொருளாளர், அவைத்தலைவர் இந்த மாதிரி பொறுப்புகள், அதுக்கான கடமைகள் என்னன்னு தெரியாது. கட்சிக்கான பைலானா என்னன்னு தெரியாது. விஜய்ங்கிற ஒருத்தரை வச்சுதான் தெரியுங்கிறதுனால இந்த சிக்கல்களும் இருக்குங்கிறத ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இப்ப எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது திமுக செட்டப்ல இருந்ததுனால அவருக்கு ஒரு கட்சி செட்டப்னா என்னன்னு தெரியும். அதிமுக அவைத்தலைவர்னா யாரு, பொதுச் செயலர். இப்ப நீக்கினது கலைஞரா அன்பழகனான்னு கேட்டா அன்பழகன் நீக்கினாருங்கிறதுக்கான காரணம் அவருக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு. ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த ரசிகர்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரா அது புசி ஆனது அப்படின்னு தான் கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களே விஜயே கத்துக்க வேண்டியது இருக்கு. மாரி செல்வராஜ் போன்றவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இதுல ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை வழக்கமான உங்களுடைய பாணியில ரொம்ப விரிவாவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நன்றி.